வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப நல்ல ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. ஒரு ஆப்பிள் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. அதை வந்து ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கேரட் துருவதில் வச்சு நல்லா துருவிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிள் 1/4 லிட்டர் பாலை வச்சு 2 குழந்தைங்க குடிக்கிறதுக்கு அளவாக செய்ய போகிறேங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. அது கூட துருவி வச்ச அந்த ஆப்பிளை வந்து சேர்த்தி நல்லா அந்த சர்க்கரையும் ஆப்பிளும் மிக்ஸ் ஆகி அந்த ஆப்பிளோட தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணுங்க. லாஸ்ட்டாக இதோட ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையோ வந்து சுற்றி வடவடன்னு இருக்கும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கலாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்கள், அந்த ஓரமாக அந்த பிசு பிசுன்னு இருக்குது அந்த சர்க்கரை. ஆப்பிள் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்திருக்கேங்க. ஸோ பேக்கெட் பால் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பொங்கு வரணுங்க. ஸோ பொங்கு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 75 கிராம் சர்க்கரை வந்து இதில் சேர்த்திருக்கேங்க. 75 கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் 1/4 லிட்டர் பால் தாங்க எடுத்திருக்கேன். பால் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணுங்கிறதுனால இதில் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்த போகிறேங்க. ஸோ 10 ரூபா பேக்கெட் பால் பவுடரில் பாதி பேக்கெட் தான் நான் சேர்த்திருக்கேங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இருக்கிறப்ப நீங்கள் ஆப்பிளை சேர்த்துனீங்கன்னா பால் வந்து திரிஞ்சிருங்க. அதனால் அடுப்புலேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ஆப்பிளை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 முந்திரியும் 3 பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து இதிலேயே சேர்த்திக்கலாங்க. ஸோ இது அந்த பாலில் ஊறி அந்த முந்திரியும் பாதாமும் அந்த கீரோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு இது ஜில்லுன்னு ஆகணுங்க. சூடாக சாப்பிட்றத விட ஜில்லுன்னு சாப்பிட்றப்ப தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 1/4 லிட்டர் பாலில் ஒரு ஆப்பிளை வச்சு 2 குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரையோடு அந்த ஆப்பிளை சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி வணக்கிறப்ப அந்த ஆப்பிள் சாப்பிட்றப்போ ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.